better 24 per sama orang boleh dia jangan sih sampai ya ஆமா நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டே வரேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்ப நான் சொன்னது எதையுமே கேட்கலையா செருப்பு கட்டி வச்சுட்டு வா சரிடா சரிடா உள்ள போ நான் அப்புறமா இங்கேயுமாடா அதை எடுத்து தள்ளி வைடா டேய் பூங்குடா நீ அடிக்ட் ஆயிட்டே நினைக்கிற இல்லையா என்னடா கேட்க போற ஏய் நான் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன். காலையில என்ன பண்ண என்னடா ஃப்ளாஷ்பேக் எங்கே போச்சு ஃபோனு? இப்போதான் ஓடே வந்துச்சு. எழுந்துடுறா. டேய் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. சூப்பர் ஜி. என்ன ரொமான்டிக் படம் பாருங்க என் முஞ்சிய பாத்துக்கிற. இப்ப நீ அடிக்ட் தெரிஞ்சு போச்சு. நான் அடிக்டடா. இப்ப என்ன செய்ய? சரி நான் நல்ல டாக்டருக்காக கூட்டு போறேன். தொழில்நுட்பத்தால் வரும் பிரச்சனைகளே உனக்கு தெரியுமா? இல்லையே, தெரியல டாக்டர். முதலில் தொழில்நுட்பத்தால் வரும் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அதனால் நீ தொழில்நுட்பத்தில் செலவழிக்கும் நேரத்தை குறைக்க வேண்டும். ஏனென்றால் தொழில்நுட்பத்தில் வரும் பிரச்சனைகளில் ஒன்று நீ பருமனாக இருக்கலாம். ஏனென்றால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நீ உன் உடல் பயிற்சியை விலகலாம். அதனால் நீ பருமனாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு நாள் நடக்கவே கூடாத அளவுக்கு தொழில்நுட்பம் உன்னை பாதிக்கும். ஆமா, நான் அப்படித்தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஐயோ நீ இப்படியா இருக்க? ஆமா, உடனே உன் வாழ்க்கை முறையை சமாளிக்க வேண்டும். நான் அப்படியே செய்யறேன் டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நீ உன் பெற்றோரிடம் பேசி நிறைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். சரி டாக்டர். அது ஏனென்றால் உன் பெற்றோரிடம் நேரத்தை செலவழிக்கும் போது நீ உன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாது. அதனால் இது ஒரு விதமான ரீஹேபிலிட்டேஷன் என்று நாம் கூறலாம். சரி டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நீ உன் பெற்றோரிடம் செலவழிக்கும் போது தொழில்நுட்பத்தால் உன் பெற்றோரிடம் பேசாமல் இருக்கும் நாள்களை விட நீ உன் பெற்றோரிடம் பேசி நேரத்தை செலவழித்து உன் பெற்றோரை மீண்டும் நீ ஒரு நல்ல பையன் என்று ப்ரூவ் பண்ணலாம். ஆமா டாக்டர், பொதுவாக நான் வெளியே போனா என் பெற்றோர்கிட்ட பேசவே மாட்டேன். இது ஒரு கெட்ட பழக்கம் என்று நான் கூறுவேன். உன் பெற்றோரிடம் நீ இருக்கும் அன்பு இது மற்றும் தான் கூற முடியும். சரி டாக்டர், நன்றி. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்யறேன். என் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். நன்றி டாக்டர். அது மட்டும் இல்லாமல் உன் நண்பனிடம் நன்றி கூற வேண்டும். சரி டாக்டர், நன்றி. நன்றி. வகுப்புல எத்தனை நண்பர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள்? என்னத்த சொல்ல, இந்த காலம் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. ஆமா,
அதனால்தான் உன் வயதில் இருக்கும் நிறைய நண்பர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். முதலில் நண்பர்களை தேடி காண்பதற்கு தான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். முதலில் நீ உன் நண்பர்களிடம் முகத்திடம் பேசி பழக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு புதிய வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உன்னுடைய ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்வதற்கும் அது மிகவும் பயன்படுத்தலாம். நான் முயற்சி செய்கிறேன் டாக்டர். நன்றி, நீ ஒரு நல்ல மாணவன். நன்றி டாக்டர். டேய் ஒன்னாதான்டா நான் கவனமாயிடேன். ரொம்ப நன்றிடா. சூப்பர்ரா. இப்ப தொழில்நுட்பம் இல்லாம ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். நண்பேண்டா.